ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பைலேஷன் என்னென்னா, வி ஆர் பேக் டு சீரியல் நடிகைகளுடைய கம்பைலேஷன் வீடியோ. ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் மாதிரி இதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரேஷ்மி கௌதம். இவங்க யாருன்னு தெரியுதா? இந்த குண்டூர் டாக்கீஸ்னு ஒரு பிட்டு வந்துச்சுல்ல தெலுங்கில், அதில் இடுப்பை காட்டிட்டு முன்னழகை காட்டிட்டு படு கவர்ச்சியாக வந்து நடித்த நடிகை. தமிழில் கூட விமல் நடிச்சிருப்பாப்புல. ஸோ படு ஃப்ளாப்பான படம் தான் இருந்தாலும் கவர்ச்சி பயங்கர தூக்கலாக இருந்தாலும் தெலுங்கில் ஹிட் ஆகிடுச்சு. அதில் நடித்த நடிகை ரேஷ்மி கௌதம். இவங்களுடைய முன்னாடி ஆரம்பகால கரியர் வந்து ஆங்கர், நம்ம பிரியா பவானி சங்கர் மாதிரி நியூஸ் ஆங்கர் மாதிரி இவங்க டிவி டெலிவிஷன் ஆங்கராக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சினிமாவில் படு கவர்ச்சியாக நடித்து ஃபேமஸ் ஆனாங்க. இப்போது அப்படியே ஒதுங்கியாச்சு. கவர்ச்சி எவ்வளோ நாள் தான் வியாபாரமாகும், கொஞ்ச நாளைக்கு தானே, அதனால் தள்ளி விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ஸ்டா ஃபேமஸ் கேர்ள். இவங்க பார்த்தவொடனே இவங்களுடைய குழி நல்லா ₹1 காயின் இல்லை, அதுக்கு மேலே இருக்கிற ₹10 காயினே வந்து உள்ளே போய் மாட்டிக்கும் போல் அந்தளவுக்கு பெரிய குழியாக இருந்துச்சு. அது அதனால் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பயங்கர சர்ப்ரைசிங், பயங்கர ஷாக்கு, தானியா ரவிச்சந்திரன். குடும்ப குத்து வேலை காட்டும் இருந்த ஒரு நடிகை. என்னதான் வந்து சாரீ மட்டும் கட்ட மாட்டேன், மாடர்ன்லேயே வந்து ரொம்ப க்ளோஸ்டான ஒரு கேர்ளாக இருந்த நடிகை பணத்துக்காக இப்படி வியாபாரத்தில் இறங்கிட்டாங்க. இன்னும் தானியா ரவிச்சந்திரன் பிக்கினி எல்லாம் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த பார்ப்போம். ஸோ எவர் கிரீன் ஆர்டிஸ்டான நம்ம ரம்பா அவங்களுடைய லெக் பீஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பிரியா பவானி சங்கர். கொஞ்சம் ஃபேட்டியான அக்கிள், க்ளீனாக இல்லைனாலுமே ரொம்ப ஃபேட்டியாக இருக்கக்கூடிய அக்கிள் இருந்தாலுமே இதுவும் வந்து சில பல ஃபேண்டசி ஆட்களுக்கு பிடிக்கும் இல்லையா? அக்கிள் விரும்பிகளுக்கு பிரியா பவானி சங்கருடைய அக்கிள் விருந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ராஷ்மிகா. என்னதான் வந்து மாங்கனிகள் அளவில் கம்மியாக இருந்தாலும் அதை நான் வெளிப்படையாக காட்டி உங்களை உசுப்பேற்றுவேண்டா அப்படின்னு சொல்லி, அது எப்படி என்னை பார்த்து என்னுடைய மாங்கனிகளை பார்த்து நீ அடிக்காமல் இருப்ப அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ராஷ்மிகா ஒரே ஒரு உள்ளாடை மட்டும்தான், இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸாடா இது அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்குது. அதுவும் வந்து பின் எங்கே குத்திருக்காங்க பாருங்கள், கரெக்டாக வந்து டாட்லேயே குத்திருப்பாங்க போல். ஸோ அந்த டாட்லேயே அந்த உள்ளாடை மேலேயே குத்திக்கிட்டு முக்கால்வாசி முன்னழகை குனிஞ்சு காட்டிக்கிட்டு நம்ம ராஷ்மிகா வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே அது எப்படி முடியும், பார்த்தடி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம ராஷ்மிகாவுடைய இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமாவில் ஒரு பக்கம், ரியல் லைஃப்பில் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி தன்னுடைய சின்ன முன்னழகை விருந்தாக காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ரசிக்கும்படியாக இருக்குதா இல்லையா அப்படின்றத வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இவங்க வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட், விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட். ஸோ க்யூட்டான தொப்புளுங்க. அது ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அதனால் ஆட் பண்ணியிருக்கிறேன். சுனேகியம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ருதிஹாசன். ஸோ அவங்களுடைய மேலே வந்து நீங்கள் பார்க்குற ஸ்கின்னில் அவங்களுடைய சவுண்ட் இருக்கும், ஊன்ற சவுண்ட் இருக்கும். கீழே வந்து அவங்களுடைய 3வது 4வது பாய் ஃப்ரெண்டு கூட டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி ஏறி அடிப்பான். ஸோ அதை வந்து அப்போயே சவுண்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷனை ரெண்டும் கலந்து போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த லாஸ்ட் வீக் எபிசோடை பார்த்தோன்னே நல்லா கண்டுபிடிச்சிருப்பீங்க ஷபானாவை பற்றி வீடியோ நிறைய வரும் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் ஷபானாவுடைய ராவான ஃபேஸ், அது மட்டும் இல்லாமல் சைடில் பிதுங்கி நிற்கக்கூடிய தொப்பை. ஸோ சைடு டயர் தொப்பையும் வந்து ஷபானாவுக்கு க்யூட்டாகவே இருந்துச்சு. அதுவும் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸான அந்த ஒரு பக்கம் ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்க. இப்போ தான் தெரியுது ஏன் இவ்வளோ நாள் தொப்புள் காட்டாமல் இருக்காது, அவங்களுக்கு கொஞ்சம் குட்டி தொப்பை இருக்குது போல். எப்படி இருந்தாலுமே ராவான ஃபேஸை ஷபானாவை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ வெறித்தனமான கல்யாணமான ஆண்டி மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் ஓகே, மீனாவோட கால் ஷீட் வாங்கிட்டு வா, அப்புறம் வந்து என்கிட்ட கதை சொல்லு அப்படின்னு சொல்கிற நடிகைகள் பல பேர் இருந்தாங்க 90s. ஸோ அந்த வகையில் ஒரு கவர்ச்சி கண்ணியான ஒரு சின்ன கிளிப்பு மீனா அது. ஸோ நெக்ஸ்ட்டு கீர்த்தி ஷெட்டி. நான் வந்து காட்டுறேன், ஆனால் கொஞ்சமாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்ட நடிகை. நீ வந்து அது அந்த ரொம்ப நாள் வியாபாரம் ஆகாது அப்படின்னு சொன்னாலுமே இல்லை நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டாங்க. இப்படியே போன வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ் நம்ம லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துருக்காங்க. அந்த வகையில் அவங்களுடைய மொத்த கம்பைலேஷன் வீடியோவும் இது வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறன்ற பேரில் ஒரு ஷூட் எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. வைரலாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக நடித்த ஷூட்லாம் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பின்னழகு மொத்தமாக தெரியும், முன்னழகில் டாட்டோடு சேர்த்து அந்த 2 மலைகளை வந்து குட்டி மலைகளை வந்து மறைக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து
பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. இது வந்து படத்தில் நடித்த சீன். தொப்புலையே விடாமல் எடுத்திருப்பான் அந்த ஹீரோ. தெலுங்கு படம்னா அப்படி தானே, தொப்புளில் போட்டு விளையாடுவாங்க. நம்ம ஆளுங்க எண்ணெயை ஊற்றி பம்பரத்தை ஊற்றி விளையாடினா அவங்க வந்து கோலியை உருட்டுவாங்க. அப்புறம் வந்து புறாவை அது மேலே நிற்க விடுவாங்க. அதில் வந்து தொப்புளில் வந்து இறை போட்டு அதை கொத்தி சாப்பிட விடுவாங்க. ரொம்ப ரசனக்காரங்களாக இருப்பாங்க போல் தெலுங்குக்காரங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நீலிமா. கேஷுவலாக காட்டுறாங்க. அந்த சைடு வியூ, அந்த புடவையில் அந்த சைடில் தெரியக்கூடிய அந்த மேட்ரே வந்து தனி கிக்கு தான் இல்லையா? சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். ஸோ அந்த வகையில் நீலிமாவுடைய கொழுத்த இடையழகு சைடு வியூவில், அது மட்டும் இல்லாமல் முன்னழகு பின்னழகுன்னு சொல்லி அடுத்தடுத்த வியூஸ் நம்ம நீலிமா காட்டிகிட்டே இருப்பாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போதைய ஃபேமஸாக இருக்கக்கூடிய நடிகைனா ஸ்ரீலீலா. அவங்களுடைய க்ளீனாக வழிச்செடுத்திருக்கக்கூடிய, கொஞ்சம் கூட ஃபேட் இல்லாத, கொஞ்சம் கூட அந்த அந்த அச்சே தெரியாத அளவுக்கு வழிச்செடுத்து, கையும் அந்த இதுவும் அக்கலும் வந்து ஒரே கலரில் இருக்கிற அளவுக்கு வேலை பார்த்து வச்சுருக்கிறாங்க. க்ளீனாக வழிச்செடுத்து அதை வந்து நான் எப்படி வழிச்செடுத்துருக்கேன் பாருங்கடா, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்ற வகையில் அந்த அண்டர் ஆர்ம்ஸுக்கான ஆடில் நடிச்சிருப்பாங்க. ஸோ நடித்தது மட்டும் இல்லாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற வகையில் நம்ம ஸ்ரீலீலா காட்டி நம்மளை வெறியேற்றிட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து அக்குல் ஃபேன்ஸாக இருப்பீங்க. அந்த வகையில் ஸ்ரீலீலாவுடைய தொப்புள் பெருசாக ரசிக்க முடியாது இல்லைனாலும் அக்குல் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு பழைய விண்டேஜ் நடிகை, வில்லி நடிகை ராணி. எனக்கு வந்து நிறைய பழைய சீரியலில் ஞாபகம் இருக்குது. இந்த ராணி வந்தாலே வந்து ஆணி ஈயாடுற மாதிரி வந்து பார்த்துருப்பேன் அந்த வயசுலேயே. அந்தளவுக்கு ராணியோடைய ஃபேனாக இருந்தேன். இவங்களுடைய சீன்ஸ் எல்லாம் இப்போ கூட கிடைக்கவே மாட்டேங்குது. அப்பப்போ அந்த சீரியலில் ஸ்லிப் ஆகுது இல்லையா, அந்த சீன்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த தொப்புள் வியூ சைடில் இருந்து அந்த மாதிரி மாங்கனிகள் வியூவெல்லாம் அப்பப்போ வந்து சீரியலில் ஸ்லைட்டாக ஸ்லிப் ஆகும். அது வந்து அந்த காலத்து சீரியல்ன்றதால் எஸ்கேப் போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நடிச்சிருந்தால் நல்லா கும்முன்னு வந்து வளைச்சி கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதனால் இப்போது கிடைச்ச வரைக்கும் எடுத்து போட்டிருக்கேன். என்னுடைய ஃபேவரட்டான விண்டேஜ் நடிகை ராணி. அப்போவே அவங்க ஆண்டி, இப்போ வந்து பாட்டியாக இருப்பாங்க, அது வேறு விஷயம். பட் அது நமக்கு தேவையில்லை. பட் என்ஜாய் பண்ணி தெரிக்க விடலாம். அதுக்கான வர்த்தான ஒரு ஆண்டி தான் நம்ம ராணி ஆண்டி. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லிஸ்லியா, விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் அண்ட் சன் டிவிலையும் ஒரு சில சீரியல் நடிச்சிட்ருக்குறாங்க. நல்லா டஸ்கி டார்க் சாக்லேட், எம்மா பார்த்தாலே வந்து எச்சி ஊறுது அப்படின்ற வகையில் நம்ம டார்க் சாக்லேட் நடிகை தன்னுடைய க்யூட்டான இடையழகை முன்னழகை வந்து காட்டிகிட்ருப்பாங்க. ஸோ டான்ஸ் ஆடுறன்ற பேரில் எது கரெக்டாக தெரியணுமோ அது கரெக்டாக இந்த வீடியோவில் தெரியும். ஸ்லோமோவில் பார்த்து தெரிக்க விடுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு கரீனா கபூர். மாமி, ஆண்டி எந்த ரேஞ்சில் வேணால் இருக்கலாம், ஆனால் மாமின்றதே கரெக்டாக இருக்குது. ஸோ மூடி இருக்கிறத திறந்து காட்டுவாங்க பாருங்கள், அதுதான் மேட்ரு. ஸோ திறந்து காட்டி என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் கரீனா கபூர் மாமி செய்யக்கூடிய லீலைகள் நல்லா நமக்கு தெரிக்க விடக்கூடிய வகையில் இருக்குது. சூப்பராக இருந்து அந்த க்ளீனான வழிச்செடுத்திருக்கக்கூடிய அந்த முன்னழகில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த க்ளீனான அண்டர் ஆர்ம்ஸ், பின்னழகு எல்லாமே வந்து இன்னும் ஃபிட்டாக இருக்குது. நல்லா ரசிக்கும்படி தான் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நல்ல அந்த எவ்வளோ பெருசாக இருப்பானே மோனா படத்தில் வரக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி நல்லா கெடா மாடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த நபர் மேலே ஊந்து நல்லா செய்யும் செய்வாப்பில். இந்த நடிகையுமே வந்து லேசப்பட்ட நடிகை கிடையாது. அந்த அத்தா தண்டி இருந்தால் தான் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற வகையில் பெர்ஃபார்மன்ஸ் பத்தலை அப்படின்னா ஹனிமூன் அப்போ, கல்யாணமாகி போன ஹனிமூன் அப்போ நல்லா செய்யும் செஞ்சு என்னால் முடியல அப்படின்னு சொல்லி பாதியில் ஓடி வந்த நடிகை தான் வரலக்ஷ்மி. ஸோ அந்தளவுக்கு நல்லா வச்சு செய்வாப்பில். யாருக்கு தான் வந்து செய்ய தோணாது அப்படின்ற வகையில் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கொழுக்கு மொழுக்குன்னு, ஒரு பக்கம் ஃபிட்டாகவும் ஒரு பக்கம் கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கக்கூடிய வரலக்ஷ்மியை வந்து செஞ்சு விட்டாப்புல கல்யாணம் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு மீனா. என்ன தான் வந்து ஓப்பனாக காட்டினாலுமே இந்த மாதிரி சைடு வியூவில் கொஞ்சம் ஸ்லிப் ஆகக்கூடிய தொப்புள் எல்லாமே வந்து ரசிக்கும்படியாக இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம முத்து படத்தில் மீனா காட்டக்கூடிய சின்ன க்யூட்டான ஸ்லைடு வியூ தொப்புள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எண்ட் ஆஃப் த வீடியோவில் ப்ளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம 10 எபிசோட் கிட்ட போட்டிருக்கோம். எல்லாமே வந்து டாப் ஹிட்டானதான், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். விதவிதமான சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன்.
அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய எடிட்டட் பிக்சர்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து தெரிவிக்க விடுங்க. அண்ட் 70mm ஸ்டோரிஸ் சேனல் புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 2.0. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனல் டச்சாக ஸ்னேகாவுடைய வீடியோ, அது அந்த பூவை உறிஞ்சி எடுக்கிற வீடியோ பார்த்து தெரிக்க விடாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா என்னோடய வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு தெரிக்க விடுங்க பார்த்து.